வணக்கம். நான் இன்றைக்கு ரோசாப்பூ செய்வது எப்படி என்று உங்களுக்கு நான் படிப்படியாக காட்டித்தாரேன். இது வந்து கேக் டெக்கரேட்டிங்கில் நீங்கள் ஒரு பர்த்டே கேக் இல்லை வெட்டிங் கேக் செய்தால் அப்போ அதுக்கு ரோசாப்பூ செய்வீங்க. அந்த ரோசாப்பூ எப்படி செய்வதுன்றதை நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டித்தாரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி ரோல் ஐசிங். இது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் எங்கேயும் வாங்கலாம், இல்லாட்டா ஆன்லைனில் வாங்கலாம். ஐசிங் ரெடி ரோல்ன்னு இருக்கும், ஒயிட் கலரில் இருந்தால் நல்லது. ஏன்னா நீங்கள் எல்லா கலர்ஸுக்கும் இந்த ஒயிட் வந்து பொருந்தும். கலரிங்லேயும் விற்கணும், அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கொஞ்சம் விலை கூட. நீங்கள் வந்து இப்படி ஒயிட் ரெடி ரோல் ஐசிங் வந்து நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் விலை குறைவானதையும் வாங்கி செய்யலாம். அல்லாட்டி இந்த பேஸ்ட்டை நாங்களாகவும் வீட்டில் தயாரிக்கலாம். நாங்கள் வீட்டில் அதுக்கு தயாரிக்க எங்களுக்கு அது நான் இன்னொரு கிளாஸில் காட்டித்தாரேன். இது இப்போ நான் வாங்கின ரெடி ரோல் பேஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டித்தாரேன். இப்போ இதுக்கு வந்து ரெடி ரோல் ஐசிங் வாங்கி இருக்குது. மற்றது ஐசிங் சுகர் இருக்குது. இதில் ஏன் ஐசிங் சுகர்னு சொல்லிச்சேன்னா அது கொஞ்சம் அதை ட்ரை ஆக்குறக்கு, ஏன்னா நான் தண்ணியாக தான் கலரிங் விட போகிறேன். அப்போ அதுக்கு ட்ரை ஆக்குறக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஐசிங் சுகர் வேணும். மற்றது கலரிங் வந்து இதில் நான் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ முதல்ல வந்து இதுதான் இந்த ரெடி ரோல் ஐசிங் இருக்குது, இப்படித்தான் இருக்குது ரெடி ரோல் ஐசிங். இப்போ ஸ்ரீலங்காவில் யாரும் பார்க்குற நீங்கள்னு சொன்னால் நீங்கள் இதை நீங்களாகவே செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் அது இன்னொரு இதில் காட்டேன். இது வந்து இப்போ நான் கடையில் வாங்கினதுல தான் நான் இந்த இதில் செய்தாரேன். பூச்செய்தக்கண்ணும் கலரிங்கோடையும் விற்குது. இதுதான் அந்த ரெடி ரோல் ஐசிங், இப்படித்தான் இருக்கு. இந்த பிச்சை இப்படி வேணும், இப்படிதான் இருக்குது. இதை நான் இருக்க போலுக்காக போட்டிருப்பேன். இப்போ இதில் ஒரு கொஞ்சம் நான் பிங்க் கலர் சொட்டு விடுறேன். லைட் பிங்கில் செய்வோம் வந்துட்டு கொஞ்சம் பிங்க் கலர். இது வந்து லிக்விட்டாக இருக்குது, தண்ணியானது. அப்போ இப்போ நான் இதை இப்படி கலக்க போகிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க இந்த பிங்க் வந்து சேரும். இப்படி கசக்கி கொஞ்சம் இதாக அப்படி ரொட்டி குழைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இது கலரிங் சேர்ந்துட்டு நான் ஐசிங் சுகர் கொஞ்சம் கலக்கையில் நான் நிறைய லைட் பிங்க் கண்டபடியாக நான் நிறைய லிக்விட் கலரிங் சேர்க்கல. கொஞ்சம் கண்டபடியாக அது ஓகே, அது ட்ரையாக தான் இருக்குது. கொஞ்சம் ஈரம் மாதிரி இருந்தால் ஒரு சொட்டு போடலாம் நீங்கள் ஐசிங் சுகர். இப்போ இது இந்த கலரில் வந்துட்டுது. இப்போ நான் ரோஸ் செய்ய போகிறேன். இதில் ஒரு கொஞ்சத்தை இப்படி பிச்சு இதை நீங்கள் இல்லத்தில் இப்படி டேபிளில் இப்படி ஒரு சின்ன ஒரு கோபுரம் மாதிரி அந்த அடி இதுக்கு செய்து வைக்கணும். அப்போதான் அந்த ரோஸை சுற்றலாம். இனி திருப்பி ஒரு அளவாக ஒரு மாபிள் உருண்டை அளவு எடுத்தால் காணும். இந்த அளவு எடுத்து இதை நான் இப்படி அதை மெல்லிசா இப்படி தட்டையாக கையாலையும் செய்யலாம், நீங்கள் ரோலராலையும் நசிக்கலாம். கையால் செய்கிறது தான் ஈஸி எனக்கண்டா. கையால் நீங்கள் ஒவ்வொருத்தரை பொறுத்தது. இப்போ இதுதான் அந்த இப்படி வந்துட்டு சும்மா சப்பையாக செய்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு தின்னா இப்படி இருக்கு. இதை நான் இப்போ இதில் வந்து நான் இந்த கோபுரம் மாதிரி நிலத்தில் இப்படி குத்தி வச்சுருக்கேன் டேபிளில். அதில் வந்து இதில் சுத்த போகிறேன். இப்படி என்ன அது வந்து முதலுங்களுக்கு மொட்டு மாதிரி சுற்றி இப்படி உருட்டி கொண்டு பாருங்க. இப்படி வச்சு இப்படி உருட்டியாச்சு. இங்கே பாருங்க, வச்சு அது மேலே வச்சு உருட்டி இருக்கேன் சும்மா வச்சு. இப்போ முதல் இது ஒரு மொட்டு மாதிரி ஒரு கொஞ்சம் இதாக இருக்குது, அது விரிய தேவையில் இப்படி இருக்குது. இனி திருப்பி அதை அதில் வச்சுட்டு இனி அடுத்த மாவு உருண்டை அளவு ஒரு
ஒரு மாபிள் உருண்டை அளவு, இந்த ஒரு மாபிள் அளவு கையில், அதை திருப்பி இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மெல்லிசாக்கணும். பாருங்க, ஆக நீட்டத்தில் பாருங்க பழத்துக்குள்ள நிற்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு நீள விரல் அளவு அடையாளம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சின்ன ஒரு அளவான பூச்சி ரெண்டா. இப்போ இதை இப்படி சப்பியாக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை நான் அதுக்கு மேலே எங்கே விட்டேனோ அதுலேருந்து கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி தொடங்கணும். இப்போ இதில் விட்டுறான். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி திருப்பி கொஞ்சம் இதை சுற்றிக்க சொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வர வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுற்றணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுற்றியாச்சு. போட்டு இதில் அமர்த்தி விடணும். இது கிட்ட அமர்த்தியாச்சு. இப்போ சுற்றினதை பாருங்க, ஒரு கொஞ்சம் நீங்கள் சொட்டு தேவையண்டா பெருசாக விரிக்கணும். இது நடுவு தான். இன்னும் 2வது சுற்று, இனி 3வது சுற்றும் அதே மாதிரி மாபிள் அளவு ஒரு எடுத்துட்டேன். திருப்பி அதை நீங்கள் இதை செய்து சும்மா இருக்கிற நேரங்களில் செய்து பழகினா இது உங்களுக்கு பழகிடும். இல்லாட்டி நீங்கள் கேக் பர்த்டே கேக் அன்று தான் செய்யணும் மட்டும் இல்லை, இதை நீங்கள் வெள்ளனையும் செய்து வைக்கலாம். ஓய்வு நேரமாக இருக்க இதை நீங்கள் இப்படி செய்து வைக்கலாம். இப்படி எடுத்துட்டேன். எந்த அளவு சென்டிமீட்டர் நீளம் என்று கணக்கொண்டும் இல்லை. நீங்கள் ஒரு மாபிளர் அந்த உருண்டை எடுத்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் இதெல்லாம் முதல் விட்டுருந்தேன். நாங்கள் ஒட்டி இருக்கிறோம். இதில் ஒட்டி இருக்கு. அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வச்சுட்டு இப்படி கொஞ்சம் முன்னுக்கு வச்சுட்டு உங்களுக்கு பார்க்க தெரியும் தான் சுற்றுறேன். இங்கே பாருங்க, சுற்றுறேன். இப்படி வச்சு இப்படி சுற்றியாச்சு. போட்டு கொஞ்சம் இந்த இதெல்லாம் சாதுவாக அப்படி விரித்து விடுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விரிக்கலாம். உங்களுக்கு தெரியுங்க. இப்படி வந்துட்டு இதுக்கு இன்னும் காணாது. அப்போ இன்னும் ஒரு சுற்று எடுப்போம். இது 4வது. திருப்பி அதே மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் திருப்பியும் அதே மாதிரி தான் இந்த விட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி அங்கால வச்சுட்டு சுற்றுறேன். சுற்றி போட்டு அமர்த்தி விட்டேன். அப்படி தான் இப்படி நிற்பேன். இது 5வது எடுத்துருக்கேன். இது இப்போ 2 விரல் அளவு அகலமானது. கிட்டத்தட்ட கொஞ்சம் மெல்லிசும் கூடவும் இதை நான் இப்படி எடுத்துருக்குறேன். திருப்பி அதை நான் சுற்ற போகிறேன். பாருங்க, 5வது சுற்று. இதில் விட்டுருக்குறேன். இதில் எந்த ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வச்சு ஒட்டிட்டு இப்படி பிடிச்சி கொண்டு விரலால் இடது கையால் பிடிச்சி கொண்டு அப்படியே சுற்றுறேன். ஆக இருக்காமல் கொஞ்சம் மெல்லிசா கொஞ்சம் விட்டு பிடிச்சி சுற்றுறதான் கொஞ்சம் ரோசாப்பு இதெல்லாம் கூட வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இதெல்லாம் நீங்கள் விரித்து விட்டீங்கண்டா அப்போ இன்னொரு ஒன்று சுற்றினா காணும். ஒரு சின்ன அளவான பூ. பெரிய பூவண்டா கொஞ்சம் அகலமாக 2 மாவுள அளவு உருண்டை அளவு எடுத்து செய்யணும். ஒரு பெரிய பூவும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ இது சின்ன பூக்கள், மீடியம் சைஸ். இது ஒரு மத்திய தரமான அளவு. இது இப்போ
நீங்கள் கூட கையால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பூக்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது பழகிடும். இங்கே இதுக்கு மேலே வச்சு இப்படி வச்சு நான் நினைக்கிறேன் இந்த சின்ன பூக்கு இது காணும். சின்ன பூவில் அவ்வளவு மீடியமான சைஸ். பிறகு இந்த இதில் வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி இப்போ ரோசாப்பூ கொண்டு செய்துட்டேன். இப்போ இதில் அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல ஆக கூட இருக்குது. உங்களுக்கு இப்போ கேக்குக்கு மேலே இப்படி வைக்கிறதுக்கு அது வடிவாக இருக்கும். கீழே இங்கே ஒட்டி உங்களுக்கு தேவை இல்லைன்னா அது கொஞ்சத்தை நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுக்கலாம். அதில் இந்த ஐசிங்க கொஞ்சத்தை இப்படி அதில் இந்த வேஸ்ட் ஆகாமல் பிச்சு எடுக்கலாம். இந்த கொஞ்சம் கட்டையாயிட்டு இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சத்தை வளர்த்தையும் பிச்சு எடுத்துட்டேன் அடியால். மேலே ரோசாப்பூ அப்படியே இருக்குது. இப்போ இதை நான் காய வைக்கிறேன். இப்போ அதுக்கு ஒரு இது அப்படியே விட்டிங்கன்னா ஒரு அரை மணித்தியாலம் ஒரு 20 நிமிஷத்தில் காஞ்சிடும் கல்லாயிடும். அதுக்கு நீங்கள் திருப்பி இதே இதில் கலட்டி பிக்க இல்லாது முதலே பிச்சு வச்சா இப்படி இருக்கு இந்த பூ. இனி நான் ஒரு கொஞ்சம் பெரிய பூ உங்களுக்கு செய்கிறேன். இந்த பூ இதில் இருக்குது. கொஞ்சம் பெரிய பூ வேண்டாம். இந்த கோபுரம் மாதிரி செய்கிறது கொஞ்சம் உயர்த்தி செய்வீங்க அவ்வளோத்துக்கு உயரமாக பெரிய பூவாக வரும். இப்படி இருக்கு. அதுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாபிளை விட ஒரு சொட்டு முதல் மொட்டுக்கு ஒரு சின்ன நேரத்தாக காணும். ஒரு சின்ன மாபிள் அளவு சைஸ். இப்போ அதே முறை தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அகலமாக செய்கிறேன். அந்த 2 விரல் அகலத்துக்கு முதலே செய்கிறேன். இப்படி நசிச்சு கொண்டு இதில் வச்சுப்போ நான் முதல் மொட்டு செய்கிறேன். மொட்டு கொஞ்சம் ஒட்டித்தான் சுருட்டப்படும். அப்படி ஒட்டிக்கொண்டுங்க. அப்படி மாதிரி செய்யறதுக்கு திருப்பி இதில் நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ திருப்பி இதில் இருந்தோட கொஞ்சம் ரெடி இந்த ஐசிங்கில் அதே மாதிரி இது கொஞ்சம் நான் நீட்டாக எடுக்கிறேன். என்னோட கொஞ்சம் கூட பிச்சுட்டேன்னு பரவாயில்லை. இப்போ இதில் முட்டை இடத்துல கொஞ்சம் தள்ளி முன்னுக்கு வச்சு அப்படியே உருட்டி கொண்டு வரோம். உருட்டி கொண்டு வச்சிருக்கு. இப்படியே ஒவ்வொரு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு அகலமாக பெரிய பெரிய பூவாக வேணுமோ அவ்வளோத்துக்கு சுத்தத்தை சரி கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் நீட்டாகவும் எடுத்தீங்கல்ல 4-5 கூட சுற்றினா இன்னும் பெரிய பூவாக வரும். இது இப்படி இருக்காமல் இப்படி கொஞ்சம் சரித்து கொண்டு சுற்றிங்கண்டா கொஞ்சம் இதழ் மாதிரி வரும். இப்படி சரித்து கொண்டுன்னா இப்படி
ஒட்டி இருக்கு. அப்படியே சுற்றுறது. சரிங்க, எப்படி இதாச்சு. இனி இன்னொரு இதில் வைக்கலாம். அதே எடுத்து திருப்பி விட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இங்கால அது முன்னூறு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சுற்றி கொண்டு வாருங்க. சுற்றி கொண்டு வா. அப்படி பிடிச்சி அடியில் அப்படி கையை பிடிச்சி கொண்டு அடி விரலால் மெதுவாக அமர்த்தி கொண்டு வர. இப்படி அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பூ வந்து கட்டாயம் இது வந்து அக்குரேட்டாக இல்லைனா விட்டு பூக்கள் வந்து ஒவ்வொரு வகையாக தானே இருக்கும் ஒவ்வொரு பூவும். அப்போ அதை மாதிரி தான் இதுக்கும். இப்போ நீங்கள் அப்புறம் கையால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதில் நசிச்சிங்கன்னா இந்த பிஞ்சிடும். இப்படி இப்போ இதில் 2 பூ செய்தலாம். இப்போ இதில் 2 பூ செய்துங்க. இது கொஞ்சம் பெரிய பூ ரோசாப்பூ, இது கொஞ்சம் சின்ன. அதை விட 2 ரோசாப்பூ தான் ரோசாப்பூ செய்கிறது. இப்படி வேணும் ரோசாப்பூ. இதை நான் உங்களுக்கு இந்த 2ஐயும் சேர்த்து ஒரே பூவாயே நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன். ஒரு பூவா பெரிய ஒரு ரோசாப்பூ செய்யலாம், இல்லாட்டி சின்ன பூக்கள் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். என்ன மாதிரி சின்ன சின்ன பூக்கள் செய்கிறேன். மொட்டு மாதிரி இப்போ 4-5 மொட்டுக்கள் மாதிரி செய்கிறண்டாலும் இதில் செய்யலாம் பூக்களை. மொட்டுக்கு ஒரு சுற்று 2 சுற்று காணும். இந்த அவ்வளோ அதோட மொட்டு வந்துடும். பாருங்கோ, இது இப்போ சின்ன நாச்சு இருக்கணும். ஒரு விரல் அளவு தான் நான் அதை கிட்டத்தட்ட அகலாம். இப்போ இதுக்கு மொட்டு செய்ய போகிறேன். மொட்டுக்கு நீங்கள் வச்சு இப்படி ஒட்டி கொண்டே சுற்ற வேணும். இங்கே இப்படி விரிக்கக்கூடாது. இப்படி மேல் பக்கத்தையும் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் செய்யணும். இங்கே இப்படி இப்படி ஒரு மொட்டு மாதிரி, சின்ன மொட்டு மாதிரி இந்த பூக்களுக்கு பக்கத்தில் கேட்க இப்படி வேணும். தனியாக மொட்டு தடிகள் மாதிரி அந்த கம்பிகளில் இப்படி நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் இப்படி கேக்குக்கு மேலே இப்படி கம்பி மாதிரி வச்சுட்டு இந்த கம்பிலேயும் இப்படி குத்தலாம். ஒரு பூக்கள் இப்படி மொட்டு பூக்கள் அப்படி குத்தி செய்யலாம். இப்போ இது நான் சும்மா பேசிக்காக இப்படி பூ செய்யறேன்னு உங்களுக்கு காட்டி தரதுக்கு தான் இப்படி செய்கிறேன். இந்த இப்போ சின்ன சின்ன பூக்கள் இன்னொரு பட் வைக்கலாம்.
நீங்கள் எவ்வளவு இதை சுற்றி சுற்றி வைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு ஒரு பூவாக வரும். இப்போ இது ஒரு சின்ன குட்டிப்பூ மாதிரி, இதுக்கு பக்கத்தை குட்டிப்பூ மாதிரி சின்னது தான் வைக்கலாம். உங்களுக்கு நான் இந்த இந்த ரெடி ரோல் ஐசிங் கடையில் வாங்கலாம். உங்களுக்கு கடைகளில் வாங்குகிற வசதி அப்படி அங்கே இப்போ ஸ்ரீலங்காவில் சில இடங்களில் அப்படி வசதி இல்லை நினைக்கிறேன். அப்படி இல்லாத வைக்க நீங்கள் ஐசிங் சுகர், இந்த ஐசிங் சுகர் இருக்குல்ல, அது எல்லா இடமும் வாங்கலாம். ஸ்ரீலங்காவில் இருக்குது. இது இந்த காட்டன் போடுங்க. இந்த ஐசிங் சுகரை வாங்கி, இந்த ஐசிங் சுகரும் ஜெலட்டினும் உங்களுக்கு வேணும். ஜெலட்டினும் இந்த ஐசிங் சுகரையும் வச்சு இந்த ரெடி ரோல் ஐசிங் நீங்களாகவே மேக் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு இப்போ அடுத்த கிளாஸில் அடுத்த இதில் காட்டுறேன். நீங்கள் இதை உங்களுக்கு பிடிச்சதென்றால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு செய்யக்க அது வரும் திருப்பி. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக ரோசாப்பூ எப்படி செய்யறேன்ட்டு காட்டி கொடுத்துறேன். கடைகளில் வாங்குகிற இதை ஐசிங் ரெடி ரோலை வச்சு எப்படி செய்கிறேன்ட்டு. நன்றி, வணக்கம்.